குமார் சார் மேலே வாங்க சார். ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக காலங்காலமாக இந்த ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்பட்டதில்லைன்னு சொல்கிறாங்கல்ல. பாவம் இது என்ன பண்ணுச்சு? எத்தனையோ அமீனாக்கள் வந்து தான் வீட்டில் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. தோராயமாக ஒரு 50,000 அமீனாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க, பொண்டாட்டியை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் பொதுவாக ஒரு பழமொழியை வச்சுட்டு போயிடுறோமே, அந்த ஆமையை கூப்பிட்டு ஃப்ரெண்டில் வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும், அந்த ஆமை மேலே உள்ள கலங்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால தான் அந்த ஆமையை வச்சேன் ஆக்சுவலாக இந்த படத்தில். தேங்க்யூ சார். அதுக்காக சார். விஜய் ஆண்டனி சார் முதல் முறையா இவ்வளவு பெண் கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க சார். நல்லா இருந்துச்சு. அதை எல்லாமே அஜய்க்கு பேரா கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல என்ன தனியாக விட்டாங்க. ஆமாம் அஜய் அதை இருந்தீங்க விஜய் சார். எஸ் சார், எஸ் சார். ரைட் ஃப்ரம் சலீம்லேருந்தே வந்து எங்கே இருக்கீங்க சார்? உங்களை பார்க்க முடியும். எஸ் சார், ஒன் ஆஃப் யுவர் வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட். எஸ் சார், தேங்க்யூ சார். சார் ரைட் ஃப்ரம் சலீம்லேருந்தே ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ், பட் அதுலேயே உங்களோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு வைப் கொடுக்குறீங்க. சரிங்க சார். இஸ் இட் வெரி கான்ஷியஸ் டிசிஷன்? அது இல்லை சார், கேஷுவலாகவே அமையுது சார். ஆக்சுவலாக சாதாரணமாகவே அமையுது. சசி சார்கிட்ட வந்து பிச்சைக்காரன் கதை கேட்கும்பொழுது அந்த பிச்சைக்காரன் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவாக தெரிஞ்சுது. அந்த டைட்டிலும் சரி, பேரும் சரி, எனக்கு தானாகவே எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. எனக்கு நெகட்டிவாக தோணலை சார் அதை பார்க்கும்பொழுது. இந்த மாமையை பார்க்கும்போது எனக்கு தோணலை. ஆக்சுவலாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பிச்சைக்காரன் கதை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஈஸியாக ஒரு அம்மாக்காக பிச்சை எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஏன் படம் பார்க்க போகிறீங்கன்னா அதில் ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி, எப்படி வந்து பெண்களை தொடர்ந்து கொலை பண்ணுறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பீங்க. இல்லை யாரும் தெரிஞ்சாலும் நீங்கள் பார்ப்பீங்க சார். எந்த ஹீரோ வந்து இங்கே கை யார்? எஸ் தம்பி வாங்க உங்களை வேலை எடுத்துலாமா? அட்லீஸ்ட் சரி சார். எந்த வித ஹீரோவும் வந்து ஒரு கெட்டப்பை வந்து காட்டவே மாட்டாங்க, சரிங்களா? அது வந்து டேரக்டரும் சரி, ப்ரொடியூசரும் சரி, அது விரும்பவும் மாட்டாங்க. நீங்க படத்தை தொடர்ச்சியாவே எந்த படத்துக்கு வந்தாலும் இந்த கெட்டப்போட வரீங்க. என்ன காரணம்? இல்லை வந்து இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக பண்றீங்களா? படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ப்ளஸ் இன்னைக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அப்படின்றதுனால எக்ஸ்போஸ் ஆயிடலாமே அப்படின்றதுக்காக தான் நான் நிறைய படத்துக்கு போறேன். இந்த படத்தோட பிரஸ் மீட் வந்து மார்கன் சம்பந்தமானதுன்னு மக்களுக்கு புரியணுன்றதுக்காக அதே கேட்டப்ல வந்துட்டேன். ஆண்டனி சார் வணக்கம். எங்க இருக்கீங்க? ரைட் ஹியர். ரெண்டு क्वेश्चंस, one to your director and one to you. அவர் தனஞ்சயன் சார் பேசும்போது வந்து he said that உங்களுடைய you already broken even டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சு and anything more வந்து is going to be only a profit அப்படினாரு. அது எவ்வளவு தூரத்துக்கு இதுன்றது தெரியல. So we thought we'll check with you. One. Two, he says that you have a 100% track record when it comes to producing films. Every single film of yours வந்து has made a profit அப்படிங்கிறாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 400 படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா 90% of the films வந்து don't work. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் what is it that you're doing right? What is it that the other films are doing wrong? If you can give a tip, that will help. One. முடிச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட். ஆமாம், உங்கள் கொஸ்டின் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஹீரோவாக நானே இருக்கிறதுனால ஹீரோ சம்பளம் கிடையாது, ஃப்ரீ. நானே மியூசிக் பண்ணுறதுனால மியூசிக் டேரக்டர் சம்பளம் கிடையாது. சில படங்களுக்கு எடிட் பண்ணுவேன், இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷனில் எல்லாம் வச்சுருக்கேன்றதுனால ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது டிஐடி வரைக்கும் என்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஷூட் பண்ணோம்னா நைட்டே வந்து ஃபுட்டேஜஸ் பார்த்துடலாம். ஒரு படத்தை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஜனவரி 1 ஷூட்டிங் போனீங்கன்னா நான் என் டைரக்டர்ஸ்ட்டை ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் தான் வைப்பேன், எவ்வளோ நாள் வேணால் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வழக்கமாக வந்து என்னென்னா ஒரு 50 days முடிங்க, 55 days முடிங்கன்னு கேட்பாங்க இல்லையா. நான் அதை பற்றி கேட்கவே மாட்டேன். நான் என்ன ஒரு கோரிக்கை வைப்பேன்னா, ஜனவரி 1 ஷூட்டிங் போனீங்கன்னா அதிகபட்சம் ஏப்ரல் 2 படத்தை முடிச்சிருங்க. இந்த 120 daysக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் ஷூட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுவேன். ப்ளஸ் வந்து டேரக்டர் கேட்குறது தான் ஃபைனல்ன்ற மாதிரி என் டீம்கிட்ட எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க அம்மா மாதிரி, ஒரு படத்தோட அம்மா மாதிரி. அங்கே போய் அவரோட பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது இல்லை இவ்வளோ அவுன்ஸ் கொடுங்க, குறைச்சிக்கிங்க, கூட்டிக்கிங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அவர் பெற்றவனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நம்ம நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி டேரக்டர் கருவை சுமந்துட்டு வராரு. நம்ம ப்ரொடியூசர் நம்ம வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு வரும்போது அவங்க அந்த இடத்துல கிளாஷ் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, டைம் டேக்கிங் அதெல்லாம் ஆகாதுன்றதுனால ஒரு 4 மாதம் ப்ரொடக்ஷன் அண்ட் ஒரு 3 மாதம் அதிகபட்சம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. இப்போ வட்டிக்கு போகிற பணம்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும். அப்புறம் வந்து இப்போ என்னோட சம்பளம் சொன்னேன் இல்லையா, எனக்கு சம்பளம் இல்லை. அப்படி சார் வந்து அதெல்லாம் சேர்த்து தான் ப்ராஃபிட் சொல்கிறாரு. ஸோ எனக்கு சம்பளம் இல்லைன்றதுனால இந்த கம்பெனி லாஸ் பெருசாக பண்ணதில்லை சோஃபார். பிரேக் ஈவன் ஆகும். உங்களுடைய டைரக்டர் கிட்ட சார் இந்த படத்தினுடைய ஜானர் என்ன? ஒரு பக்கம் வந்து we all got the impression that this is a thriller. Yes. And it's a serial killer who's committing murders. அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதால இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்து we get the impression that this is also a supernatural thriller. Yes. எது கரெக்ட்? ரெண்டுமே. அதாவது இது ஒரு 40% ஆஃப் ஃபிலிம் வந்து இன்வெஸ்டிகேஷன் தான், மீதி 60%
ஒரு மிஸ்ட்ரி, ஒரு அன்னோன் ஃபேண்டசி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ககன மார்க்கம்ங்கிறது ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், கரெக்டாக சொல்லணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மையப்படுத்தி எடுத்திருக்கோம். அதில் லாஸ்ட் ஷார்ட் ட்ரைலரில் இருக்கும் அவனுடைய ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ். அது ஒரு ஹிண்ட் தான். ஸோ ஏன்னா எனக்கு சினிமா பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு இந்த ஃபேண்டசி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். ஸோ அதையும் இதையும் ஈக்குவலாக ஒரு கரெக்டாக டீல் பண்ண ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக வந்திருக்கு படம். சார் இங்கே எஸ் எஸ் தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு எந்த ஜானரில் நீங்கள் படம் எடுத்தாலும் அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் வச்சுருக்கீங்க. ஓகே. அது எதனால? நான் வந்து பேசிக்காக வந்து மதம் சாராத ஒரு ஆள். ஆக்சுவலாக பேரளவில் விஜய் ஆண்டனி ஜாதி மதம்லாம் இருக்கக்கூடாது உலகத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்றது தான் என்னோட இது. எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குற சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். எல்லாத்தோட நம்பிக்கையும் மதிப்பேன், எல்லாரையும் வேல்யூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில குணங்கள் இருக்குது எனக்கு. ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் ரசிக்க தெரிஞ்சதுனால நல்ல கதையை கொடுத்தாரு, ரசித்தேன். சசி சார் ஒரு கதையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருந்துச்சு. கடைசி ₹1 முருகன் சாமிக்கு போடும்போது வந்து அம்மா பொழைச்சாங்க, சலீமில் இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒன்றா பார்க்குறேன். தனித்தனியாக எதையும் பிரித்து பார்க்க தெரியல எனக்கு. அப்படின்றதால என்ன அறியாமல் சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரியல, தானாக வந்து அமைதி. சார் விஜய் ஆண்டனி சார், எஸ் சார், எஸ் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஹீரோ விஜய் ஆண்டனியை அடிக்கடி பார்க்க முடியுது. மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மதகஜராஜ கூட அவ்வளோ ஒரு வைப்ஸாக இருந்தது. இப்போ ஜிவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் படத்துலையும் பண்ணுறாரு, மியூசிக்லையும் பண்ணுறாரு. உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டியாக இருக்கா இல்லை டைம் இல்லையா? இப்போ கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஃபோக்கஸ்ஃபுல்லாக எடிட்டராக இருந்தேன் சில படங்களுக்கு. அப்புறம் நான் நிறைய ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் பண்ணலை. இப்போது இதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடித்தோன்னா அடுத்தது சக்தி திருமகன் ரிலீஸ் ஆகுது. வெகு விரைவில் அதை பற்றின டேட்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இப்போ நான் லாயர் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன், பெப்பின் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன், அடுத்தது கணேஷ்சந்திரா படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன். வரக்கூடிய எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் மியூசிக் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் அதர் ஹீரோஸ்க்கும் நான் மியூசிக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் போட்ட காசுலாம் வந்து சேஃப் ஆயிடுச்சுன்னா அதர் ஹீரோஸ் வச்சு நான் ப்ரொடக்ஷன் கூட பண்ணலான் இருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே என்னோட படங்கள் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்குன்னு சில மீட்டர் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் இமேஜ் இருக்குன்றதுனால நிறைய பேர் என்னால் என்கரேஜ் பண்ண முடியறதில்லை. அதர் ஹீரோஸை வச்சு பண்ணலாம் அப்படின்ற முடிவு நான் இப்போ எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த இயர் வந்து அதுக்கான என்னோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய ஹீரோஸ் கூட நான் ஒர்க் பண்ணலான்னு, மியூசிக் டைரக்டராகவும் சரி ப்ரொடியூசராகவும் சரி கண்டிப்பாக பண்ண போகிறேன். சார் விஜயாண்டி சார். எஸ் சார். உங்கள் படம் டைட்டில் நிறைய டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சதுக்கு பிறகு ஆப்போசிட்லேருந்து அதே டைட்டில் கேட்குறாங்க. சரி. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தி. சரி. ஸோ எஸ்கே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் வச்சிங்க. அதே போல் இந்த படத்துக்கும் ஒரு டைட்டில் வச்சுருந்தீங்க. ஏன் உங்கள் படம் டைட்டில் மட்டும் பிரச்சனைக்குள்ளே ஆகுது? அது ஒரு டைம் மட்டும் தான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக பராசக்தியில் மட்டும் நடந்துச்சு. அது வந்து அவங்க தெரியாமல் நடந்த ஒரு விஷயந்தான். அவங்களுக்கும் தெரியாது இந்த டைட்டில் என்கிட்ட இருக்குன்னு. தெரியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு 2-3 ரெஜிஸ்ட்ரேஷன் யூனியன் இருக்குது, அங்கே எதேச்சியாக நடந்த விஷயம். கடைசியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பெருசாகிடுச்சு, மக்கள் மனசில் போய் சேர்ந்துருச்சுன்றதுனால அது நானே வந்து ஃப்ரெண்ட்லியான அடிப்படையில், ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட வலியும் அவங்களோட ப்ரெஷரும் எனக்கு புரியுதுன்றதுனால நானே அன்பாக விட்டு கொடுத்தேன். ஆக்சுவலாக தெரியாமல் எப்பயாவது ஒரு தடவை கிளாஷ் நடக்கும். இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாருமே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு போகிறதில்ல, திடீர்னு முட்டிப்போம் இல்லையா, அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாதுன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று நான் மாட்டினேன். பட் அது வந்து யாரும் அது காரணம் இல்லை. இதுல வந்து ஷீ ஃபுல்லா காமிச்சிருக்கீங்க, கடல் தான் காமிக்கிறீங்க. ஏற்கனவே கடல்ல தான் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு உங்களுக்கு. ஆமாம். ஸோ இந்த கடல்ல அதுக்கப்புறம் திரும்பியும் கடல்ல இறங்குறீங்க. நான் இறங்கல. ப்ராக்டிஸ் எடுத்து கரையிலேருந்தே கொலைகாரனை பிடிச்சிடுறேன். ஆக்சுவலாக அதான்.